நமஸ்தே வணக்கம் சலாம். வெல்கம் டு லக்கா கிக்கா. சிரிக்க மாட்டேன்னு முடிவோட டிவி முன்னாடி உட்காரவங்களையும் கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிற ஷோ தான் எங்க லக்கா கிக்கா கேம் ஷோ. இன்னைக்கு உங்களுக்கு கிச்சு கிச்சு வச்சு சிரிக்க வைக்க போற முதல் பார்ட்டிசிபென்ட் பாலாம்பிகா. லெட்ஸ் வெல்கம் பாலாம்பிகா. சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆடி வெங்கலக்கு நீ போல இன்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கலக்கு நீ போலம் இன்னும் மந்திரமே. சூப்பர் சூப்பர் கிரேட். எவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மேம். வீட்ல டான்ஸ் ஆடுவீங்களா? சாங் வந்த உடனே சூப்பரா ஆடுவேன். தெரியுது அந்த திடீர்னு ஆடணும்னா இதா இருக்கு. பட் வீட்ல ரொம்ப நல்லா ஆடுவேன். ஓகே, எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? இருக்கேன், ஒரு 18 years இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஈஸ்டர். இவங்க ஃபிலிம்ஸ் அண்ட் டிவில காமெடி பண்ணுவாங்க. லெட்ஸ் வெல்கம் ஈஸ்டர். ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. நீ சாஞ்சு பார்த்தா சுத்துதடி தீத்திய பத்துதடி. ஒத்துக்கடி நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. ஹாய் ஈஸ்டர். ஹலோ மேம். நான் ஒரு டான்ஸ் பாலாம்பிகா வந்த உடனே தானா டான்ஸ் வருது. பொண்ணுங்களை பார்த்தா ரொம்ப ஈஸியா வந்து அது எனக்கு தெரியும். தனியா ஆடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆஹா, பாத்தீங்களா? அதுக்குதான் ஹீரோ பக்கத்துல எப்போ ஹீரோயின் இருப்பாங்க. ஆமா. ஓகே, நீங்க சொல்லுங்க, உங்க கனவு கண்ணி யாரு? பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி ஆய திறந்து சொல்றது? கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நீங்க ஃபர்ஸ்ட் படம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர்? திரைப்பட ஜாம்பவான் வி.சி. குகநாதன் அவர்கள். வாவ், சூப்பர். சைல்ட் ஆர்டிஸ்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தனிகாட்டு ராஜா படத்துல தான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் படமே ரஜினி சார். நாங்க தேர்ட் படத்துல தான் உழைப்பாளி நடிச்சிருக்கோம். லக்கி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் சாய் மாதவி. இவங்க ஃபிலிம்ஸ் அண்ட் டிவில நடிக்கிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சாய் மாதவி. கருப்பானி வாயன்ன கலாச்சி ஃபை 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 சொதப்பி ஃபை பொறுப்பானி இருக்காத சொதப்பி ஃபை வெக்கத்தை வேணான ஓட்டி ஃபை நெஞ்சோட நீங்காம ஓட்ட
அழுகாத சொதப்பிவை வெக்கத்த வேணான ஓட்டிவை நெஞ்சோட நீங்காம ஓட்டிவை முட்டாய் முத்தத்த வாயோட வை வச்சு வெரி நைஸ். நல்ல என்ட்ரியோட வந்திருக்கீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க லக்கா கிக்கா ஷோக்கு. எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்கா எடுத்துட்டு போங்க இங்க இருந்து. ஓகே மேம், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே, வாங்க. ஃபைனல்ல நமக்காக வரப்போற பார்ட்டிசிபென்ட் அரவிந்த். இவரு நம்ம ஜீ தமிழ்ல ஹோம் மினிஸ்டர்ங்கிற ப்ரோக்ராம்ல கலக்குறாங்க. லெட்ஸ் வெல்கம் அரவிந்த். கண்ணுபடுமேன்னு உசுரோட அழகா பெண்ணா குழந்தையில் அடித்தாலும் முதல் வேர்க்க விட மாட்டேன்னா அந்த வானம் மட்டும் வர இந்த பூமி சுத்தும் வர உன்ன காதல் செஞ்சிடுவேன் தன்னால கண்ணா மூடி செல்லுவரா பொண்ண காத்து வச்சிருப்பேன் எங்கேயோ கருகுற வாசனை வருது இல்ல? ஸ்டொமக் ஃபயர் மேம். புரியுது. முதல்ல நீங்க போங்க என்ன நீங்க போங்க என்னன்னா சரி ஏதோ அன்புலதான் தம்பி சொல்றா அப்படின்னு முன்னால வந்துட்டேன். ஓகே, அப்புறம் தான் எடுத்து முதல்ல வந்தா 1, அப்புறம் வந்தா டபுள். ஏமாந்துட்டு அப்பாவி மூஞ்சா வச்சிருந்தானேன்ட்டு அவர் பாத்து ஏமாந்து. அதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். இது நம்பிதான் நிறைய பேர் அந்த ஹோம் மினிஸ்டர்ல பார்த்தா நல்லா பண்ணி கிட்ட நிக்கிறாங்க. இங்க பாருங்க மேம், நீங்களே இப்படி சொன்னா என் நன்னடத்தை அவங்களுக்கு தெரியும் மேடம். தெரியும், அதனாலதான் எல்லாரும் கேம் ஷோக்கு வராங்க, அவங்க கூட விளையாடுறாங்க ஜாலியா. ஏன்னா தெலுங்குல நானும் ஒரு லேடிஸ் ப்ரோக்ராம் பண்ணிருந்தேன். அவங்க கூட கேம் ஷோ ஆடும் போது அந்த டைமே தெரியாது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்பதான் பார்த்தேன் நீங்க எல்லாருக்கும் மூமெண்ட் கத்து கொடுக்கும் போது மாஸ்டர் இருக்காரு உங்களுக்குள்ள. ஆனா நான் எதிர்பார்க்கல மேடம், இப்படி ஒரு ரைட் லெஃப்ட் எனக்கு வரும். ராசி கன்னியராசி. எல்லா கேர்ள்ஸ் கூட தான் அவங்க ஒர்க் பண்ணணும்னு எழுதி இருக்கு மேல சொல்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாத்தீங்களா எல்லாரும் சூப்பரா என்ட்ரி கொடுத்திருக்காங்க அண்ட் அவங்களும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்பதான் நம்ம கேம் ஆரம்பிக்க போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்ல யாருக்கு லக் யாருக்கு கிக்னு பாத்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். இந்த ரவுண்ட் क्वेश्चन ரவுண்ட். ஒவ்வொருத்தரையும் ஒரு கேள்வி கேட்ப, ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்தா 1000 ரூபாய், 5 கரெக்டா இருந்தா 5000. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலாம்பிகா உங்களுக்கான கேள்வி. ஆர்டிஸ்ட் பிரபு அண்ட் குஷ்பு சேர்ந்து நடிச்ச படங்கள் பேர். சின்ன தம்பி. எல்லாருக்கும் ஞாபகம் ஃபர்ஸ்ட் படம் சின்ன தம்பி. சின்ன தம்பி ரைட் ஆன்சர். தர்மத்தின் தலைவன். தர்மத்தின் தலைவன் ரைட் ஆன்சர். வீட்டுக்கு போயிருமா, நீ யோசிக்காது. 1 2 ஃபாஸ்டா வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் பிரேக். முறை மாமன். முறை மாமன் ராங் ஆன்சர்.
நோ ஐடியா. ஈஸ்டர். பாண்டித்துறை. பாண்டித்துறை. ரைட் ஆன்சர். உத்தம ராசா. ஒண்ணுதான். போங்க போங்க. சாய் மாதவி. அரவிந்த். சின்னவர். சின்னவர். ராங் ஆன்சர். இப்போ சொல்லுங்க, சான்ஸ் உங்களுக்கே வந்தது. நீங்க சொன்ன ஆன்சர் கூட 2 பேர் சொல்லல. உத்தம ராசா. அந்த ஆன்சர் நீங்க சொல்லிருந்தா உங்களுக்கு கொடுத்திருப்பல. இன்னொரு சொல்லலாம். உத்தம ராசா. அதான் உங்களுக்கே எழுதி வச்சிருக்கேன் அந்த 1000. திருப்பி திருப்பி அங்கேயே வந்துச்சு. அரவிந்த். மைடியர் மார்த்தாண்டன். மை டியர் மார்த்தாண்டன். மார்த்தாண்டர். அந்த குடுமி வச்சிருக்கீங்க. சூப்பரா கட் பண்ணிடுவாங்க மேம் அது. நான் பார்த்தேன் இந்த படம். சூப்பர். ஓகே, இப்போ அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது நல்லா பதில் சொல்லுவேன். உங்களுக்கு இன்னும் சூப்பரா சொல்லுவீங்க. நான் சொன்னா இல்ல எங்கேயோ மூலையில இருக்கு பிரெயின் யூஸ் எங்க பண்ணிட்டீங்க. ஓரத்துல இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க நீங்க. early மார்னிங் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்காக நம்ம பண்ணும் ஐடியாக்கள் என்னென்ன? பொதுவா காலைல எழுந்துக்கணும், ஒரு ஷூட்டிங்கோ ஏதோ ஒண்ணுன்னா பொண்டாட்டி கிட்ட சொல்லுவோம். பொண்டாட்டி எல்லாருக்கும் இருக்காது. இவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது பொண்டாட்டி. அதுதான் பொண்டாட்டி சொல்றோம்னு சொல்றீங்க. பொதுவா ஒரு மனுஷன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவான், காலைல எழுப்பி விடுமா. பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாரு. ரைட் ஆன்சர். சத்தியமா எழுப்பி விட மாட்டா அவ. அதனால என்ன பண்ணுவோம், அலாரம் வைப்போம். அலாரம். நெக்ஸ்ட். அலாரம் வைப்போம். சத்தியமா அதை அடிச்சா நம்மளுக்கு கேட்காது, சில சமயத்துல அடிக்கவே அடிக்காது. ஏன்னா நீங்க ஏஎம்க்கு பதிலா பிஎம் வச்சிருப்பீங்க. அது மாதிரி அலாரத்தை நம்ப கூடாது. ஓகே, அப்புறம் நண்பனை நம்பலாம். சரி, 3 சூப்பரா சொல்லிங்க. இன்னும் 2 ஆன்சர் இருக்கு. இது புதுசா இந்த மாதிரி இப்போ உங்க ஷோன்னு வச்சுங்களேன், முதல்ல ஃபர்ஸ்ட் இது லக்கா கிக்கா ஷூட்டிங் சொன்னாரு மேனேஜர் சொன்னோடனே அலாரம் வச்சு பொண்டாட்டி கிட்ட சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட எழுப்பி விட சொல்லி தூங்கவே இல்லை. ஏன்? எல்லாரும் மறந்துட்டாங்கன்னா ஷோல விட்டுட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டா போய் இல்ல நீ வேணாயா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்கன்னா உங்களை மிஸ் பண்ணிடுவேன். அதுக்காக தூங்காமே இருந்தது. அந்த மாதிரி தூங்காமே பண்ணிட்டாரு. சூப்பர், ரைட் ஆன்சர். அங்கே யாருக்கோ இப்போ இல்ல தூங்காமையே தான் இருக்கிறது. சரி இருக்கட்டும். எல்லாருக்கும் அதே தான் நடந்திருக்கும். நீ மறைக்கிற, நான் மறைக்கல. நெக்ஸ்ட் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சரா? இதுக்கு மேல சாய் மாதிரி நைட்டு சீக்கிரமா தூங்கணும். நைட் சீக்கிரமா தூங்கணுமா? 5 மணிக்கு ஈவினிங் 5 நைட் சீக்கிரமா தூங்கணும். சூப்பர். ஓகே சாய் மாதிரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. சளி இருமலுக்கு நாம செய்யும் கை வைத்தியங்கள் என்னென்ன? மிளகு, பால்ல மிளகு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நைட்டு குடிக்கணும். 1 கிளாஸ் மஞ்சள் மிளகு போட்டு பால் குடிக்கணும். சூப்பர், ரைட் ஆன்சர். சித்தரத்தை நல்லா காய்ச்சி தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிக்கணும். கஷாயம். அப்பா சித்த வைக்கிறேன். இல்ல வீட்டுல பெரியவங்க இருந்தா இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் துளசி. துளசி, புதினா பாயில் தண்ணியில போட்டு பாயில் பண்ணி அதுல ஏலக்காய் போட்டு நல்லா பாயில் பண்ணி தேன் போட்டு கலந்து குடிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க ஈஸ்டர். இல்ல தனி ஷோ பண்ணலாம் இவங்க வச்சு. 4th one. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அரவிந்த். இந்த கற்பூரம் சூடு பண்ணி தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படி ஸ்மெல் பண்ண Smell கொடுப்பாங்க. பண்ண. ஆவி பிடிக்கும். ஆவி பிடிக்கிறது இல்ல ஸ்மெல் பண்றது. ரைட். அப்பாடா, இன்னொரு 1000 வந்துச்சு. பாலாம்பிகா. பச்சைல தைலம் ஏதாவது தேய்ச்சா கூட இதாயிடும். தைலம் தேய்ச்சா. ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே அரவிந்த், உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். செல்போன் யூஸ் பண்றதுனால நமக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன? பிரைன் டென்ஸ் ஆகும் அதிகமா. இல்லாதது சொல்றீங்க? இல்ல நமக்கு இல்லாத மத்தவங்களுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஓகே. லேண்ட்லைன்ல இருந்தப்ப நம்ம எங்க இருக்கோம் போய் சொல்லிக்கலாம். மொபைல் இருக்கும்போது போய் சொல்ல முடிய மாட்டேங்குது. நாம எங்க இருக்கோம்ன்றத அவங்க ஈஸியா தெரிஞ்சு வச்சிடறாங்க. எஸ், ரைட் ஆன்சர். கடைசியா நம்ம எப்ப மொபைல பார்த்தோம்ன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மெசேஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப். கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா மாட்டிட்டீங்க. நான் ஒரு 2 மணி நேரமா ஷூட்டிங்ல இருக்கேன், மொபைலே பார்க்கலன்னு சொல்ல முடியாது. 1 மினிட் அகவுண்ட் பாக்குது, டமால் ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்னா அங்க மேல இருக்கும் நீங்க பார்த்த டைமிங் எல்லாம். ரைட் ஆன்சர். அப்பப்ப நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு யாருக்காவது வந்து இப்ப முந்தில ஷூட்டிங்ல இருந்து 7 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, கிளம்பிட்டாரா 7 மணிக்கே கிளம்பிட்டாருங்கன்னு ஃபோன் வச்சிருவாங்க. இப்ப மேனேஜர் வந்து அடிச்சே இருப்பாங்க, வந்துட்டீங்களா, படம் வந்துட்டீங்களா, ரூம் பார்க்க வந்துட்டீங்களா, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை. என்ன ஃபோன் இருக்குதுனால. ஆமா, செல்போன் நல்ல டிஸ்டர்பன்ஸ்.
டிஸ்டர்பன்ஸ். ரைட் ஆன்சர். மெமரி லாஸ். முந்திலாம் வந்து நம்ம ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சிருப்போம். இப்ப ஆமா, மொபைல்ல சேவ் பண்றதுனால எதுவுமே ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த போன் தொலைஞ்சிச்சா இருக்குமே, முடிஞ்சு அவ்வளவுதான். பைத்தியம் பிடிச்சிரும். ஒரு நம்பருக்கு ஞாபகம் ஒரு இருக்கு. 8 மாசத்துக்கு போற வரவன்ட்டெல்லாம் சொல்லுவோம் மொபைல் மிஸ் ஆகி போச்சு. So memory loss இதனால. அரவிந்த் எங்கேயோ போயிட்டப்பா. ஓகே, பாத்தீங்களா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட தூள் கலப்பிட்டாங்க. சூப்பரா ஆன்சர் சொல்லி லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். பலாம்பிகா 3000, ஈஸ்டர் 6000, சாய் மாதவி 4000 and அரவிந்த் 7000. எல்லாரும் சூப்பரா விளையாடுறாங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் டேலண்ட் ரவுண்ட். சோ இந்த ரவுண்ட் ஒருத்தருக்கு கிக் அடிக்க போகுது. அது யாருன்னு பாத்துடலாமா? உங்ககிட்ட கிக்கு கச்சா அதுவே லக்கு. என்கிட்ட இல்ல, அதுக்கு இன்னொருத்தர் வர போறாங்க. அவங்க கிட்ட வாங்க மாட்டேன். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. இந்த அழகு ராஜா இப்போ வருவாரு. அழகு ராஜாவா வரலாம், ராணியா வரலாம். அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். கூப்பிடலாமா? அழகு அழகு. Let's welcome அழகு ராஜா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஒரே பூவில் ஒன்றே தென்றல் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. சூப்பரா இருக்கீங்க. யார் நீங்க? நான் 4 ஜென்மத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவனை நான் தொலைச்சிட்டேன். இவரா? இல்ல அவரா? இல்ல முதல் ஜென்மத்துல சந்திரமுகி ஜென்மமா வந்து தேடி பார்த்தேன், அப்பயும் கிடைக்கல. ரெண்டாவது அருந்ததி ஜென்மமா வந்தேன், அப்பவும் கிடைக்கல. அரண்மனை ஜென்மம் எடுத்தும் வந்தேன், அங்கேயும் கிடைக்கல. காஞ்சனாவா மாறி வந்தேன், அப்பயும் கிடைக்கல. ஆனா இந்த ஜென்மத்துல நான் கண்டிப்பா தேடுவேன். இங்க இந்த செட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அது நான் எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, தேடுங்க. மேடம், இங்க ஒரு 50% இங்க இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என் ஆத்மா அங்க இருக்கான்னு பாத்துக்கோ. மீதி எங்க இருக்குன்னு நான் பாக்குறேன். நீங்க வேணாம் சொன்னா கேளு. வேணாம். இல்ல பரவாயில்ல, வந்து வேணாம். செக் பண்ணிட்டு அனுப்பிச்சு. வேணாம். நீ வா. மாட்டிக்கிட்ட. மேடம், இங்க 50% இருக்கு. ஆக மொத்தம் என்னுடைய ஆத்மா 2ஆ பிரிஞ்சிருக்கு. அது பரமாத்மா. ஒன்னாதான் கிடைக்கும்னு நினைச்சேன். இந்த ஜென்மத்துல எனக்கு 2 கிடைச்சிருக்கு. ரொம்ப கையெடு. ரியலி ஐ அம் லக்கி. கையெடுப்பா. வா. ஏய் வா. நீ ஏய் மாட்டிக்கிட்ட. தம்பி உச்சால ஒண்ணு நீயும் தான். நானுமா? வா, வா. மாட்டிக்கிட்டாங்க. ஏய் உனக்கு 2 பேர்லாம் ரொம்ப ஓவர். எப்படி சமாளிப்பீங்க? இப்படித்தான். நல்லா இருங்க. இல்ல இவங்கள மாதிரி இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அப்போ வந்த வேலை பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாங்க கேம் ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல என்ன மட்டும் இல்ல, இவரையும் சேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணும். சோ டான்ஸ் பண்ணலாம், பாட்டு பாடலாம், ஃபைட் வேணா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் பாலாம்பிகா, வாங்க. என்ன பண்ணலாம்? டான்ஸ் தான். டான்ஸ். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா.
சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவான் வழக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா பீடா போலே என் பேரத்தான் மெல்லுவான் எவனு ஏறலாமா கோடா வகம் பசன்னு இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிஸ்ன்னு மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா என்ன நீங்க இவங்க ஆடுறது பார்க்க சொன்னா உங்க மாமா கூட போய் ஆடுறீங்க? இல்ல அந்த வேவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இழுத்துட்டே இருந்தது. சரி மறுபடியும் போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு போனேன். மறுபடியும் இல்ல. சரி விட்டுடு, இவங்களுக்கு லக்கு கொடுங்க. சரி. போன ஜென்மத்தில் எனக்கு நீ தோழியாக இருந்தாய். தோழிதானா? ஆமாம். நடிகன் படத்தில் குஷ்பு மேடம்க்கு தங்கையா நடித்தாய் அல்லவா? ஆமாம். அதை நான் மறைப்பேனா? ஓ அதனால் தோழியா? அதேதான். ஓகே. ரவுண்டு வந்தாங்க ராதா அம்பிகா. நல்லா ரவுண்டா இருக்காங்க பாலாம்பிகா. நல்லா ரவுண்டா இருக்காங்க. ஆமா. இந்த உருளைன்னு வாங்கல. சரி வேண்டாம். Zero. Hey. Zero. Zero. 3,000. Super. அதாவது போதும் என்ற மனம்தான் பொன் செய்யும் மருந்து. Congrats. Oh, thank you. ஈஸ்டர் வாங்க. வாங்க. கட்டி பிடிச்சதுலவே பாதி ஆயிட்டார் அவர். என்ன பண்ண போறீங்க? நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலாம். சொல்லுங்க. மனுஷனும் பேசுறதே கஷ்டமா போயிடுச்சு நாட்டுல. முந்தையெல்லாம் மனுஷன் பேசிப்பாங்க. பார்க்கில் உட்காந்து, பீச்சில் உட்காந்து, டீ கடையில் உட்காந்து எங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மனுஷனோடய பேசுறது இல்லை, எல்லாம் மெஷின் கூடயே வாழ்ந்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் லவ் கூட இமெயிலில் லவ் பண்ணுறான், இன்டர்நெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, வெப்காமில் மேரேஜ் பண்ணி, வாட்ஸ்அப்பில் டைவர்ஸ் பண்ணிடுறான். நிறைய கல்யாணங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு முன்னால் ஹைகோர்ட்டுக்கு போய் நிற்கிது. இவன் பிடிக்கல சார், இவன் மூஞ்சி வந்து மார்பிங் பண்ணி அனுப்பிச்சிட்டான் சார். அதனால மனுஷன் பேசுறதே ரொம்ப கஷ்டப்படுறான். எல்லாருக்கும் மனுஷனை பார்த்தா எரிச்சலா பேசுறான். இன்னைக்கு புதுசா ஊருக்கு வந்த இந்த மாம்பழம் போகணுன்ட்டு சைதாப்பேட்டை தாண்டா மாம்பழம்னாங்க. சரி யாருக்கிட்டனா விசாரிக்கலான்னு போயிட்டு ஒரு சின்ன பையன் தான் நின்றுட்டு இருந்தான். அவனும் ஃபோன் பேசிட்டே இருக்கான். ஓகே எஸ் கம்மிங் ஓகே அப்படின்னு. அவன் தோளில் ஆசையா கையை வச்சு, தம்பி இது சைதாப்பேட்டையான்னு. இல்லை இது என் தோள்பட்டன். அது இல்லப்பா, நான் ரொம்ப தூரத்துல வந்துட்டு இருக்கேன், மாம்பழம் வரும்னாங்க. மாம்பழம் எப்போ வரும்னு, மார்ச் ஏப்ரல் சீசன் வந்தா வரும் போயாங்க. அவ்வளவு எரிச்சலா இருக்கான். இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி எரிச்சல்கள் ஏடா கூடமா பேசுறவங்களாம் நிறைய பேர். அதனால இந்த மொபைல் போன்லாம் விட்டுட்டு நண்பர்கள் கூடயோ, மனைவி கூடயோ, நம்ம தோழர்கள் கூடயோ, சக வேலையாட்கள் கூட பேசி பழகணுன்றத இந்த லக்கா கிக்கா வாயிலா தெரிவிச்சுட்டு விடைபெறேன். நன்றி. சூப்பர் 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 மெசேஜ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. எல்லாருமே ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. எல்லாரும் கூட மனசு விட்டு பேசுனீங்கன்னா டென்ஷன்ஸ் எல்லாம் போயிடும். ஹெல்த்தியா வேற இருக்கலாம். கண்டிப்பா வாங்க. நான் அங்க போனா ஹெல்த்தியா இருக்க மாட்டேனே. காசு அங்கதான் வரும். அங்கதான் வருமா? வாங்கிட்டு வரணுமே. ஹெல்த்தி மட்டும் இல்ல, வெல்த்தியா வெல்த்தியா. ஆமா. நீ இங்க வா. அதாவது சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம்.
மனுஷன் மிஷின் ஆயிட்டான். ஆமா. கேட்டா என்ன பண்றது? பத்மினி, ராகினி, ரோகிணி. உங்க அக்காவா? அப்படி பார்க்காதடா, நான் மோகினி. Zero, 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 4,000. Wow, super. வாங்க சாய் மாதவி. வாங்க சாய் மாதவி. கிண்டல் பண்றாங்க பாருங்க. கிண்டல் வாயை பண்றீங்களா? மூடுற மாதிரி ஒரு டான்ஸ் சூப்பரா போடுங்க. ஓகே. மியூசிக். என்னை நானும் மறந்தேன், உன்னை காண பயந்தேன், கரைந்தேன். பொய்யை ரசித்தேன், மோத வரும் மெய்யை ரசித்தேன், உறங்காமல் எங்கும் முந்தன் உள்ளம் ரசித்தேன். நீ செய்யும் யாவும் ரசித்தேன், நிதம் செய்யாததையும் ரசித்தேன். கொளத்தூர், ஐநாவரம், ஓட்டேரி. திடீர்னு ஆயிடுவேன் நான் காட்டேரி. ஏன் பயமுறுத்துறீங்க? என்ன கேமராமேன் இப்படி பாக்குற? இல்ல இல்ல, எங்க காடு இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கா? Zero, zero, zero. 5,000. இல்ல ஏறிட்டே போகுது. 3, 4, 5. இப்போ 6க்கு போவோமா 2க்கு வருமா? நான் ஃபுல்லா சொல்ல வாங்க. என்னடா கூட ஆகலாம், சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த அழகிய இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ண போறீங்க? நீங்களே இப்படி சொல்லலாம். நீங்க இருக்கும்ல அங்க பாரு. ஏய், உன்னை பிச்சிட்டே பண்ணி நான். உங்களால முடியுமா அந்த மாதிரி? ட்ரை பண்றேன். ஓகே. ஜஸ்ட் ட்ரை. அரவிந்த், கிருஷ்ணன் ராதை மாதிரி இருக்கு எனக்கு. இங்க இருந்து கிருஷ்ணன் ராதை மாதிரியே இருக்கு. ஃப்ளூட் வச்சிருக்க ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன கிருஷ்ணன் சொல்றீங்க. ராதையை நேர்ல பார்த்ததே இல்லையா? பார்த்ததை யார் மாதிரி சொல்ல போறாங்க?
ஃப்ளூட் சவுண்டுக்கு அவங்க மயங்கிட்டு என்னமோ பண்றாங்க. இசைக்கு மயங்காதவர் யாரும் உண்டோ? ஆமா. நானும் சந்திரமுகி பேய் பார்த்திருக்கேன், காஞ்சனா பேய் பார்த்திருக்கேன், முனி பேய் பார்த்திருக்கேன். வித்தியாசமான பேய் இருக்கே. நான் அக்கவுண்ட் பேய். 10 மடையில இருக்கிறா பாயி. சரி அப்படி பார்க்காதடா நான் பேய். 0 0 0 அதுக்கப்புறம் 6000. So லக்கா வாங்கிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். பாலாம்பிகா 6000, ஈஸ்டர் 10,000, சாய் மாதவி 9,000 and அரவிந்த் 13,000. 4 பேர் சூப்பரா பண்ணாலும் அதுல லீஸ்ட் லக் கிடைச்சது பாலாம்பிகா. சோ உங்களை எலிமினேட் பண்றோம். இங்க வந்து உட்காருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலையே, சிறு பழிதாங்க கூடலையே. அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். ஆனா கேம் ரவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட். சோ இந்த ரவுண்ட்ல யாருக்கு லக் யாருக்கு கிக்னு பார்க்கலாமா? Let's start third round. Why ராஜா why? இந்த ரவுண்ட்ல உங்க காசு நீங்க அடுத்தவங்க மேல பெட் கட்டி கேம் விளையாடி ஜெயிச்சாதான் அந்த காசு உங்களுக்கு வரும். இல்லன்னா உங்க காசு நீங்க யார் மேல பெட் கட்டினீங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் வாங்க. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? சாய் மாதவி. எவ்வளவு? 2000. 2000 சாய் மாதவி மேல. உங்களுக்கான கேம் பால் பாக்ஸிங். இந்த மாதிரி கிளவுஸ் போட்டுட்டு எங்க குட்டி குட்டி பால் இருக்கு. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு பாலா 5 பால் இப்படி புடிச்சு எடுத்த போய் அந்த பால்ல போடணும். இதெல்லாம் உங்களால முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் ஆடி ஜெயிச்சிருக்காங்க இந்த கேம்? ஜெயிச்சிருக்காங்களா? நம்பிக்கை வைங்க. Your time starts now. பாத்தீங்களா, என்ன தப்பா நினைச்சுட்டீங்க. எவ்வளவு ஈஸியா போட்டுட்டீங்க ரொம்ப பாருங்க. ஈஸியா இருக்கு மேம். கங்க்ராட்ஸ், சூப்பர். 2000 வாங்கிடுங்க. ஈஸ்டர் சூப்பரா விளையாடுங்க. 2000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 12,000. வாங்க சாய் மாதவி. யார் மேல கட்டுங்க? எவ்வளவு கட்டுங்க? அவங்க மேல. அவர் தான் உங்களுக்கு காசு வாங்கினார், அவர்ட்ட கட்டுமா? நீங்க தான் நிறைய அமௌண்ட் வச்சிருக்கீங்களா? நிறைய வச்சிருக்கீங்க. 2000. அரவிந்த் மேல சாய் மாதவி 2000 பெட் கட்டிருக்காங்க. சாய் மாதவிக்கான கேம் கலர் கலராக. ஓகே, உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் சாய் மாதவி. இதுல கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கும், சில கிளாஸஸ் எம்டியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம்ல ஒரு கிளாஸ் தான் எடுக்கணும். எடுத்து இந்த பால் எடுத்து போய் ஒரு பவுல்ல போடணும். திருப்பி இதை எடுக்கும்போது எல்லோ வந்துச்சுன்னா இன்னொரு பவுல்ல போடணும். கிட்ட போய் போடணும். ஸோ மறுபடியும் எடுக்கும்போது எல்லோ பால் வந்துச்சுன்னா சேம் பால், ஒரே கலர் 3 பால்ஸ் இருக்கணும். ஓகே ஓகே, your time starts now.
போமா. ஆ, 2000 கொடுங்க. கொண்டாமா, நீ குதிரையா நானே எடுத்துக்குவா. ஃபுல்லா காலியாக போச்சு. சரி, தேங்க்யூ. இதை தனியா வச்சிரு. அரவிந்த் பாடு விளையாடாம சந்தோஷமா இருக்காங்க. ஆனா விளையாடி ஆகணும். வாங்க விளையாடி தோத்து போனோம். சொல்லுங்க யார் மேல நல்லா யோசிச்சு நிதானமா. இல்ல பாவம். யார் ஈஸ்டர் பாவமா? இல்ல பாவம் அண்ணன். ஏயா ஆம்பளை ஆம்பளை ஒன்னாயிட்டு பொம்பளை தோக்கடிக்கணும்னு ட்ரை பண்றீங்களா? சாய் மாதேவி என்னை வந்து வாழ்த்து சொன்னா கரிச்சு கொட்டினில நீ இந்த வரேன் கொடுத்தா எல்லாம் 2000. அதுக்காக மதிப்பு கொடுங்க. நான் அப்படிதான் விளையாடும்போது எவ்வளவு அழகா சீர பண்ணேன் மேம். நான் கைட் பண்ணேன். இப்போ அப்படி உங்களுக்கு வரணும்னா எப்படி? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் 1000 ரூபாய் பெட் கட்டுறேன் சாய் மாதேவி மேல. என்ன சொன்னாலும் நாமளும் இருக்காங்களே அவங்கவுங்க ஒண்ணு. எதுக்கு நான் 5000 ரூபாய் கட்டி ஈஸ்டரோட கம்மியாவா? நான் மாட்டேன். ஓகே, உங்களுக்கான கேம் மங்கி வால். மேம் என்ன மேம் இப்படி ஒரு கேம் எனக்கு? உங்களுக்கு தான் இந்த கேம் தேவை. ஏன்? ஏன்னா ஹோம் மினிஸ்டர்ல எத்தனை ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க கேம் பேர் சொல்லி. ஹோம் மினிஸ்டர்ல வந்து நான் யாரையுமே வந்து புண்படுத்தாத மாதிரி எவ்வளவு அழகான கேம்ஸ் வைப்பேன். இங்க ஏன் இப்படி கேம்ஸ் இப்படி வச்சு? இல்ல உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு தோணிச்சு. அருவி அது என்ன ஓன் ப்ராப்பர்ட்டியா? அவங்க ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு அதே தான் தோணிச்சு. ஓகே, ரொம்ப ஈஸியானது இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் இது. கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு, பின்னால வால் இருக்கு. இப்படி ரவுண்ட் பண்ணிட்டே போய் ஒரு பால அந்த பாட்டில கீழே உழ வைக்கணும். இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல அமலா டான்ஸ் ஆடுவாங்களே அப்படி இல்ல, இது ரவுண்ட் சுத்தணும். ஆமா. ஓகே சரிங்க மேம். 55 செகண்ட்ஸ்க்குள்ள இந்த 6 பாட்டில் கீழே விடணும். எல்லாத்தையுமா? Your time starts now. This is the French style. French style. So, நாங்க இன்னும் ஈஸி கேம் கொடுத்தோம். 20 செகண்ட்லவே நீங்க எல்லாம் கீழே விழ வச்சிட்டீங்க. 55 செகண்ட் தேவையில்லை. இதுக்கு 5000 10,000 கட்டிருக்கலாம். கட்டி இருந்திருக்கலாம். பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்குல்ல, அதனால ஈஸியா இருந்தது. ஓகே, போய் வாங்கிடுங்க. இல்ல இருக்கு ஒரு 10 செகண்ட் பிரேக் இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஒரு 5000 கட்டிருக்கலாம்ல. தெரியாம போச்சு. இப்போ யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். ஈஸ்டர் 12,000, சாய் மாதவி 4,000 and அரவிந்த் 16,000. சூப்பர். இந்த ரவுண்ட்ல லீஸ்டா இருக்கிறது சாய் மாதவி. சோ நீங்க அவங்களுக்கு துணையா இங்க உட்காரலாம். ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளும் இந்தாட என்ன வாழ்க்கையோ சுமையானதே எந்த நிம்மதி போனதே. பாவம் 2 பேர் தள்ளி விட்டுட்டு ஜாலியா மனசுக்குள்ள டான்ஸ் ஆடிட்டு வெளியே மட்டும் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைனல் வந்துட்டீங்க. இப்போதைக்கு நீங்க 2 பேர் லக்கி. ஆனா ஃபைனல்ல ஒருத்தர் தான் லக்கி. அந்த ஒருத்தர் யாருன்னு பாத்துடலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா, ராணி.
ஸோ ஈஸ்டர் கிட்ட இருக்கு 12,000 அண்ட் அரவிந்த் கிட்ட இருக்கு 16,000. ஹையஸ்டா இருக்கவங்களுக்கு கொடுக்குறேன். இது வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. இதோட பெட்டர் லக் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சா இது கொடுத்து அது வாங்கிக்கலாம். வேற நீ ஹோம் மினிஸ்டர், ஆமா உனக்கு தாய்க்குள்ள சப்போர்ட் என்னோட ஜாஸ்தி. ஆமா அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு ராணிக்கு போ. ஓகே எனிவே ஐ சூஸ் ராணி. ராணி பாத்தீங்களா, அதான் உன் வழியில வந்துட்டு. தாய்க்குள்ள சப்போர்ட். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தை வேணுமா, ராஜா வேணுமா? குழந்தை. அவர் சொன்ன மாதிரி நீங்க ராணி, அவர் குழந்தை. ஓகே, அப்போ ராஜா எனக்கு தான். அந்த ராஜாக்குள்ள எவ்வளவு இருந்தாலும் அந்த லக் மொத்தமா எனக்கு. ஓகே வாங்க. ஓகே ராஜா, ஜி பூம்பா ஓபன். ராஜா 2 பேரும் வாங்கன்னு கூப்பிட்டேன். ஒரு ஹிண்ட் கொடுத்தா நீங்க புடிச்சுக்கல 2 பேருமே. சோ அந்த 40,000 ஏன் சொந்தம். இப்போ ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாமா? தாராளம். ஓகே ராணி, லக 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 ஓபன். என்ன ஈஸ்டர், அவருக்கு கரெக்டா நீங்க தாய்க்குளம் சப்போர்ட் ராணி செலக்ட் பண்ணனு கரெக்டா தான் கைட் பண்ணீங்க. எப்பவுமே நம்மளுக்கு நீ ராங்கா பண்ணணும்னு நினைச்சா அது ரைட் ஆயிடுச்சு. சோ இப்போ உங்களோட நிலைமை என்ன பாப்பி எட்டி விடு. 2000. 2000. என்ன ஈஸ்டர் இப்படி ஆயிடுச்சு? குழந்தைய நம்பி இறங்கினேன். குழந்தைகிட்ட எவ்வளவு இருக்கும் பாவம். குழந்தை சாக்லேட் தானே அது வாங்கும். உங்க கையில இருந்த குழந்தை, அதனால கொஞ்சம் பணக்கார குழந்தையா இருக்கணும். ஆனா அது அவங்க கையில போயிடுச்சு. அதான் அங்க மாறிச்சு லக்கு. போனனால தான் லக்கு மாறிச்சு. சோ அந்த லக் உங்களுக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படியா? ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. ஈஸ்டர் கிட்ட இருக்கு 14,000 அண்ட் அரவிந்த் கிட்ட இருக்கு 66,000. சோ லிஸ்ட்ல இருக்கிற உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கிரீன் வந்ததா லக், ரெட் வந்தா கிக். ஓகே, ப்ரே பண்ணிட்டு சுத்துங்க. அவருக்கு சுத்துது கலக்குது. வெற்றி தான். போய்விடு போய்விடு போய்விடு. கிரீன். அவரு டான்ஸ் ஆடுறதுக்கு யோசிச்சு மியூசிக் முடிஞ்சு போச்சு. இல்ல அவருக்கு நம்பிக்கை இல்ல வரும் கிரீன்னு. அது வந்த உடனே அவங்களால முடியல. சோ இப்ப ஃபைனல் சான்ஸ் அரவிந்த் உங்களுக்கு கொடுக்குறேன். உன் லக் உங்ககிட்ட திருப்பி வரணும்னா இந்த கிரீன் வரணும். ஓகே. சோ கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டு உங்க தாய்மார்கள் எல்லாரையும் வேண்டிக்கிட்டு சுத்துங்க. தாய்மார்கள் அவங்க தான் சப்போர்ட். தாய்க்குள்ள சப்போர்ட். பேசாதீங்க. சுத்திக்கிட்டு இருக்குல்ல. ஒரு லேடிஸ் மாடர்ன் பயங்கர போதும் டேய் போதும். லக்கு பாத்தீங்களா, மாறி மாறி எல்லாருக்கும் கிக்கு கொடுத்தது. ஆனா ஃபைனலா ஈஸ்டர் உங்களுக்கு 14,000 கொடுத்தது. Thank you. தாய்க்குளம் ரியலாவே உன்னை பயங்கர ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஆமா மேடம். அதனாலதான் இந்த எபிசோட் வின்னர் வித் 66,000 அரவிந்த். கங்க்ராட்ஸ். நல்லா கை தட்டுமா. கங்க்ராட்ஸ். நல்ல தட்ட, நல்ல மனசு இருக்கு. Thank you மேடம். என்ன ஒரு ஆட்டம் நினைச்சீங்களா? அவருக்கு கிரீன் வந்தோன்னு கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டர் ஆயிடுச்சு. பேண்ட் கீழ இறங்கிச்சு.
திருப்பி ஏத்தி போட்டு திருப்பி சுத்தி விட்டுறாங்க. போனா போதுன்னு வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட. போனா போதும்னு. ஆமா வரேன். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு தெரியும் எனக்கு அரவிந்த். அப்படியா? நல்ல மனசு, நல்ல மனசு. எல்லா லேடிஸ் உங்களுக்கு சப்போர்ட் ஒரே டான்ஸ்ல கவுத்துட்டான். என்ட்ரி கொடுத்து ஒரு டான்ஸ் ஆடி இவங்க எல்லாம் எனக்கு பகையாளி ஆகிட்டான். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு லக் வந்தது. சோ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கூட நானும் என்ஜாய் பண்ணிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கால மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பாய் பாய்.